الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في محكم تنزيل وفرقانه المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد விண்ணையும் மண்ணையும் படைத்தாளுகின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரை அன்னாருடைய போதனைகளை பின்பற்றி வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மீது விதியாக்கியிருக்கிற ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்தில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஜும்மா தினத்தின் சிறப்புகளும் முக்கியத்துவங்களும் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுத்துரைக்கலாம் என்று விரும்புகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தை இஸ்லாம் மிக ஒரு உன்னதமான ஒரு நாளாக, ஒரு சிறப்பு மிக ஒரு நாளாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை, இந்த தினத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹைரு யௌமின் தலாஅத் அலைஹி ஷம்சு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதயமாகிற நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் தான் மறுமையுடைய நாள் நிகழும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாரத்தில் ஒரு நாள் வருகின்ற இந்த ஜும்மாவுடைய நாள் மிக உன்னதமான ஒரு நாள். எல்லா நாட்களிலும் சூரியன் உதயமாகிறது, ஆனால் சூரியன் உதயமாகிற நாட்களிலே சிறந்த நாளாக இஸ்லாம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் மறுமையுடைய நாள் நிகழுகின்ற ஒரு தினமாக அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இந்த நாளை அடைகின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாள் மறுமையுடைய நாளாக இருக்குமோ என்கிற உணர்வோடு நாங்கள் எல்லாம் வியாழக்கிழமை அடைந்து வெள்ளிக்கிழமை அடுத்த நாளை அடைகின்ற அந்த வியாழக்கிழமையினுடைய மகரிபை அடைகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே மறுமையுடைய நாள் நிகழ்ந்து விடுமோ என்கிற உணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும். எப்பொழுதும் அந்த மறுமை சிந்தனையோடு எங்களுடைய மறுமை வாழ்வை அலங்கரிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னுல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, நாங்கள் சமுதாயங்களிலே இறுதியான சமுதாயம், முஹம்மது நபியுடைய சமுதாயம் இறுதியானவர்கள், ஆனால் நாளை மறுமையுடைய நாளையில் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கு முன்னால் யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம ஹாதா யௌமுஹும் அல்லதி ஃபுரிதா அலைஹிம் ஃபக்தலஃபு ஃபீஹி, இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் யூத கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டது, அவர்கள் இந்த தினத்திலே முரண்பட்டு கொண்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தினத்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு நேர் வழிகாட்டினான். ஃபன்னாசு லனா ஃபீஹி தபஉன், இதற்கு பின்னால் வருகிற நாட்கள், தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து மக்கள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் அல்லாஹு தாலா எங்களுக்கு சிறப்பான நாளாக ஆக்கி இதனூடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு நேர் வழிகாட்டினான். இதற்கு பின்னால் வரக்கூடிய நாளைய தினம் யஹூதிகளுக்குரிய சிறப்புக்குரிய நாள். அதற்கு மறுநாள்
சனிக்கிழமை யகூதிகளுக்குரிய சிறப்புக்குரிய நாள், அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நசாராக்களுக்குரிய சிறப்பான நாள் என்று சொன்னார்கள். முதலாவது வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த தினமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய நபிமார்களை ஈமான் கொண்டு இந்த சமுதாயத்தை அழைத்து அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், ஜும்மாவுடைய தினத்தில் உங்களுக்கு தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் சிறந்த நாள். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் அது மறுமையுடைய நாள், நிகழ்கின்ற நாள். இந்த நாளில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான உபதேசங்களின் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஃபைதா குதியத்திஸ் ஸலா, வெள்ளிக்கிழமையுடைய தினம் தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே விரைந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை அடைகிற நாங்கள் ஏனைய நாட்களை போன்று இந்த நாட்களை நாங்கள் அலட்சியம் செய்துவிடக் கூடாது. இந்த நாட்கள் மிக உன்னதமான நாள். இந்த நாளில் மறுமையுடைய நாள் நிகழ்ந்து விட்டால், நான் அல்லாஹ்வுடைய சங்கிதானத்தில் நிற்கிற பொழுது எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னிலே நிற்பேன் என்கிற உணர்வோடு எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சீர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய உரைகளில், நிறைய மார்க்க உபன்யாசங்களில் நாங்கள் இந்த ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அதிலே நாங்கள் இன்னும் பொடுபோக்காக இருக்கிறோம் என்று சொன்னால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், அந்த நாளில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படுகிற இந்த ஜும்மாவுடைய உரையிலே அமர்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களை போன்ற துரதிர்ஷ்டவாசிகள் யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா வாரத்தில் ஒரு நாள் இந்த ஜும்மாவுடைய தினத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். ஆனால் அதிலும் நாங்கள் பொடுபோக்காக இருந்து விடுவோமாக இருந்தால், நாங்கள் மார்க்கத்தை மறந்து புறக்கணித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய மறுமை நிலை மிக மோசமானதாக இருந்துவிடும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ வ ரமதானு இலா ரமதான் முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதா ஜ்தனபல் கபாயிர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை, சுபஹ் தொழுதால் லுஹர், லுஹர் தொழுதால் அசர், அசர் தொழுதால் மகரிப், மகரிப் தொழுதால் இஷா என்று ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலும் பெரும் பாவங்கள் தவிர்க்கப்படுமாக இருந்தால், சிறிய பாவங்கள் நடந்து விடுமாக இருந்தால் அந்த பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று சொன்னார்கள். ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் பெரும் பாவங்கள் தவிர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கிடையிலே நடைபெறுகிற சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு ரமலானில் இருந்து இன்னொரு ரமலானுக்கு இடையில் சிறிய பாவங்கள் நிகழுமாக இருந்தால் அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜும்மாவுடைய நாளையில், ஜும்மாவுடைய தினத்தில் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது போன்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு குளித்துக் கொண்டு யார் பள்ளிவாசலுக்கு முதலாவது வருகின்றார்களோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்தவர் போலாவார். இரண்டாவது நேரத்திலே வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். அதே போன்று மூணாவது நேரத்திலே வருபவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். நான்காவது நேரத்திலே வருபவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார். ஐந்தாவது நேரத்தில் வருபவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தவர்
போலாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா ஹரஜல் இமாமு ஹதரத்தில் மலாயிகா யஸ்தமிஊன ذிக்ர். அதாவது இமாம் மின்பரிலே ஏறி உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் மலக்குமார்களும் அந்த சபையிலே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த சபை மிக முக்கியமான ஒரு சபை, மிக உன்னதமான ஒரு சபை. ஜும்மாவுடைய தினத்தில் உரை நிகழ்த்தப்படுகிற இந்த நேரம் மலக்குமார்கள் இந்த சபையிலே இருந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சில நேரங்களிலே நாங்கள் ஹஜ் பெருநாளுடைய தினம் உல்ஹியா கொடுப்பதற்கு முடியவில்லை என்று சில நேரங்களில் மனதால் நொந்து போகிறோம். எங்களுக்கு அதற்கான வசதிகள் இல்லையே என்று அங்கலாய்க்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் அப்படியாப்பட்ட மிக உன்னதமான பாக்கியத்தை இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது என்று சொன்னால் ஏன் அப்படிப்பட்ட விடயங்களில் நாங்கள் போட்டி போடக்கூடாது? அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால், வகஃபத்தில் மலாயிகத்து அலா பாபில் மஸ்ஜித் யக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல். மலக்குமார்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுடைய வாசல்களிலும் மலக்குமார்கள் இருப்பார்கள். இருந்து கொண்டு அந்த மலக்குமார்கள் வருபவர்களை, முதலாவது இரண்டாவது மூன்றாவது அப்படி வரக்கூடியவர்களை அவர்களுடைய ஏடுகளிலே பதிவு செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது வருபவர் அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலாவார். இரண்டாவது மூன்றாவது இப்படி ஒவ்வொரு படித்தரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா ஹரஜல் இமாம், இமாம் உரை நிகழ்த்துவதற்காக வந்துவிட்டால், தஅவ் சுஹுஃபஹும், அந்த மலக்குமார்கள் அவர்களுடைய ஏடுகளை எல்லாம் மூடி விடுவார்கள். வயஸ்தமிஊன ذிக்ர், அவர்கள் இந்த உபதேசத்தை செவியேற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் மின்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்குள் வருகிறோமோ அவர்களை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். யாரெல்லாம் இமாம் மின்பருக்கு ஏறியதன் பின்னால் பள்ளிவாசலுக்கு வருகிறோமோ அவர்கள் மலக்குமார்களுடைய அந்த ஏடுகளில், அந்த பதிவேட்டில் அவர்களுடைய பெயர் பட்டியல் இருக்காது என்று சொன்னால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களை, இதை கொஞ்சம் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். நானும் நீங்களும் தொழில் புரிகின்ற ஒரு இடத்தில் நான் கொஞ்சம் தாமதமாக தொழிலுக்கு சென்று விட்டால் என்னுடைய சம்பளத்தில் அரைவாசியை இல்லாமலாக்கி விடுவார்கள், துண்டிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் நாங்கள் அந்த தொழிலுக்கு செல்வதிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருவதில், அதிலும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி எங்களுடைய காலங்களை நேரங்களை செலவழிக்க முடியாத அளவுக்கு மிக துரதிர்ஷ்டவாசிகளாக நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய சங்கிதானத்தில் நாங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிற பொழுது, என்னை படைத்த உங்களை படைத்த எனக்கு ரிஸ்க் அளிக்கிற உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிற நேரம் எப்படி சகோதரிகளே, ஜும்மாவுடைய தொழுகையை தாமதமாக தொழுதுவிட்டு மலக்குமார்களுடைய அந்த பதிவேட்டில் எங்களுடைய பெயர் பட்டியல் பதிவு செய்யப்படாத நிலையில் அல்லாஹுக்கு முன்னிலையில் அல்லாஹ்வுடைய அடியானாகிய நான் எப்படி நிற்பது என்பதை கொஞ்சம் நாங்கள் உள்ளத்தினால் நாங்கள் அதை உணர வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, காலா காலமாக நாங்கள் உரைகளை கேட்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு உரைகளிலிருந்தும் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று அந்த உரைகளினூடாக எங்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதை உள்ளத்திலே நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். எனவே எங்களுடைய இந்த செயல்பாடுகளை சரியான முறையில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பொருத்தமான முறையில் ஆக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாரங்களில் சிறந்த ஒரு நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் மறுமை நாள் நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டி காட்டிய ஒரு தினம். இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள்.
இந்த நாளிலே நாங்கள் பள்ளிவாசல்களுக்கு நேரகாலத்தோடு வந்து அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் செவியேற்க வேண்டும், அல்லாஹு தாலாவுடைய அந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டை இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே செய்திருக்கிறான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் குளித்து கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு தங்களுடைய தலைகளுக்கு எண்ணெய்களை தேய்த்து கொண்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து 2 பேர் அமர்ந்திருக்கிற நேரத்திலே ஃபலா யுஃபர்ரிகு பைன இஸ்னைன், அந்த 2 சகோதரிகளை பிரித்து விடாமல், 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் 2 பேரையும் பிரித்து விடாமல், அதாவது பிரித்து கொண்டு முன்னால் போய் அமர்கின்ற இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் இதிலே சொல்லுகின்றார்கள். 2 சகோதரிகளை பிரித்து விடாமல் அவருக்கு கடமையாக்கப்பட்டதை அவர் தொழுதுவிட்டு பள்ளிவாசலுக்குள் வந்தால் தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த தஹியத்துல் மஸ்ஜிதை நாங்கள் தொழுதுவிட்டு அதே நேரம் இமாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது மௌனமாக இருந்து நாங்கள் அந்த உரையை கேட்போமாக இருந்தால் குஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்அத்தில் உக்ரா, அந்த ஜும்மாவுக்கும் அடுத்து வருகிற ஜும்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வர வேண்டும். வருகின்ற சகோதரர்கள் நேர காலத்தோடு வரக்கூடியவர்கள் முன் சஃப்புகளிலே வந்து அமருகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேர காலத்தோடு வருபவர்கள் பின் சஃப்புகளிலே இருப்பார்களாக இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு முன் சஃப்புகளிலே இடம் இருந்தாலும் அங்கு வந்து அமர முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் உங்களை பிரித்து கொண்டு அவர்கள் முன்னால் வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படி செய்வதை அல்லாஹுடைய தூதர் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே தடை செய்திருக்கிறார்கள். எனவே நேர காலத்தோடு வரக்கூடியவர்கள் முன்சஃப்புகளிலே வந்து அமர்ந்து கொள்கிற பழக்கத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு இலகுவான முறையிலே அடுத்தடுத்த சஃப்புகளில் அமர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அழகான முறையிலே வுது செய்து கொண்டு ஜும்மாவுக்கு வருகின்றார்களோ வந்து அழகான மௌனமாக இருந்து இமாம் உரை நிகழ்த்துவதை செவிதாழ்த்து கேட்கிறார்களோ குஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்ஆ வ ஜியாதத்து ஸலாஸத்தி அய்யாம், ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா மேலும் 3 நாட்கள், மொத்தமாக 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, யார் சிறிய கற்களை பிறக்கி விளையாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜும்மா வீணடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அவர்கள் ஜும்மாவை வீணடித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஜும்மாவுக்கு வருகின்ற நாங்கள் ஜும்மாவிலே இருந்து கொண்டு உரையை செவிதாழ்த்து நாங்கள் கேட்க வேண்டும், என்ன சொல்லுகின்றார் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும், என்ன அல் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது, என்ன ஹதீஸ்கள் இங்கே பேசப்படுகிறது, இதிலே நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டும். இதற்கு மாற்றமாக ஜும்மாவுக்கு வருகின்ற நாங்கள் ஜும்மாவிலே வந்து சிறிய கற்களை பள்ளிவாசல்களுக்குள் இருக்கிற கற்களையோ அல்லது வேறு தேவையற்ற காரியங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஜும்மாவை நாங்கள் வீணடித்து விட்டதற்கு சமனானது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவினுடைய உரையை கேட்பதை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக யௌமல் ஜும்அத்தி அன்சித், உன்னுடைய ஒரு சகோதரன் ஜும்மா உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் கதைத்து கொண்டிருந்தால் அவனை மௌனமாக இரு என்று சொன்னால் நீங்கள் ஜும்மாவை வீணடித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு மனிதன் கதைக்கின்ற பொழுது கூட அவனை மௌனமாக இரு என்று சொல்லுவதற்கு கூட இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அனுமதி இல்லை என்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் இந்த ஜும்மாவினுடைய ஹுத்துபாவை அல்லாஹுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, கவலைக்கிடமான செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள். அதாவது 2 பேர்களை நீங்கள் பிரித்து விடாதீர்கள், கற்களை புறக்கி விளையாடி கொண்டு தேவையற்ற காரியங்களை ஜும்மாவிலே செய்யாதீர்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், 2 பேர் கதைத்து கொண்டிருந்தால் மௌனமாக இரு என்று கூட சொல்லாமல்
நீங்கள் இமாம் என்ன சொல்கிறார் என்பதை காது தாழ்த்தி செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். மௌனமாக இருந்து இமாம் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த ஜும்மாவுடைய ஹுத்துபாவை அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான சகோதரர்கள் ஜும்மாவுடைய உரை முடிவடைகின்ற கட்டத்திலே வந்து ஜும்மாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். காலாகாலமாக பல ஊர்களிலே இப்படியான நிலைமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதனூடாக நாங்கள் எங்களுடைய அதாவது ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்கின்ற விடயத்தில் நாங்கள் ஒரு பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினத்தில் நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. இது போன்ற ஏராளமான தலைப்புகளில் வாழ்க்கைக்கு தேவையான மறுமைக்கு தேவையான பலவிதமான அம்சங்கள் ஜும்மா உரைகளிலே பேசப்படுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் கேட்காமல் அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாகி போகிற ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இப்படியான பண்புகள் பழக்கங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு அடியான் தொழுகையிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டால், அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். நிறைய தேவைகள் உள்ளவர்கள் இருப்போம். எங்களில் அதிகமானவர்கள் பொருளாதார தேவையுடையவர்களாக இருப்போம். அதிகமானவர்கள் கல்வி பதவி என்று கல்வியிலே தேவையுடையவர்கள், பதவி பட்டங்களிலே தேவையுடையவர்கள் இருப்போம். ஏனைய எத்தனையோ அம்சங்களில் எங்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். பிள்ளை குட்டிகள் இல்லாதவர்கள், எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிற அந்த பிள்ளை பாக்கியத்தின் பால் தேவையுடையவர்களாக இருப்போம். இப்படி அல்லாஹ்வுடைய அடியான் வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா அதை கொடுக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்காக வேண்டியே பாடுபட்டு இந்த உம்மத்தினுடைய வெற்றிக்காக வேண்டியே அயராது உழைத்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமையுடைய நாள். ஃபஅக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நேரத்திலே வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூபத்துன் அலைய, நீங்கள் சொல்கிற ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாங்கள் யாரும் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. எங்களுடைய தலைவர், எங்களுடைய முன்மாதிரி, எங்களுக்கு நேர்வழி காட்ட வந்தவர், எங்களுடைய மறுமை வெற்றிக்காக வேண்டி அயராது உழைத்த ஒரு தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். வியாழக்கிழமை மக்ரிபுடைய நாள் முதல் வெள்ளிக்கிழமை மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே நாங்கள் அதிகமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் தஆலா நபியின் மீது அருள் புரிகிறான், மலக்குமார்களும் அவருக்காக வேண்டி அருள் தேடுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்வோமாக இருந்தால் 10 முறை அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த தினத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் எங்களுடைய இந்த பழக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உரைகளை நிறைய தடவைகள் நாங்கள் கேட்டிருப்போம். இருந்தாலும் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த செய்திகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மாவினுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய உன்னதமான மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. என்னையும் உங்களையும் என்னை பெற்ற
பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.